நம்மள ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்? நம்ம மனசு சொல்றத கேட்காம, புடிச்சத பண்ணாம கஷ்டம் வேற படுறோம். இருந்தாலும் விதவிதமா நோய்கள் வந்து நம்மள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன். எங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. சீனியர், தூக்கத்துல கூட இன்சூரன்ஸ்க்கு ஆள் பிடிக்கிற மாதிரியே கனவு வரும் சீனியர். ஆனா நிஜத்துல ஒருத்தரும் சிக்க மாட்றான். ஏய், நானே கடுப்பில் இருக்கேன்டா, கொஞ்சம் சும்மா இருடா. என்ன சீனியர் பார்த்தாலும் கடுப்பாவே இருக்கீங்க. உங்க இடத்துல நான் எவ்வளவு ஜாலியா இருந்துப்பேன் தெரியுமா? நல்ல வேலை, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃபு, கொடுத்து வச்ச வாழ்க்கை சீனியர். ஆனா நீங்களும் தான் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் உருன்ட்டு. இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லு. சும்மா அது வந்துட்டான். என்ன சீனியர் நீங்க கல்யாணம் ஆனா எல்லாம் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அடப்போட, லவ் பண்ணும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவி வைக்க மாட்டான். அந்த ஒரு ஹெல்ப் கூட உன்னால எனக்கு பண்ண முடியாது. அந்த ஃப்ரிட்ஜை டம்முன்னு சாத்தாதான்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது? வந்து வந்து உட்கார தெரியுதுல. அந்த சோஃபா நீட் பண்ண என்ன உனக்கு? அது மாதிரி வச்சுக்காதம்மா. சரிப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டா. வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்ப. ஐயோ சீனியர், சிரிக்கிற நீ இரு. அண்ணா, இந்த மாதம் பேலன்ஸை இவனே கொடுப்பான். சீனியர் காசு இல்லை சீனியர். சீனியர் சீனியர் சொல்லி ஐயோ சீனியர் நிலம அண்ணா ஒரு நிமிஷம் சீனியர். சீனியர் சிரிக்கல சரி சொல்லுங்க வாங்க. இது கூட பரவாயில்லடா. அன்னைக்கு இப்படி தான் கபோர்ட்ல ஒரு பாக்ஸ் வச்சிருந்தேனே, பாத்தியா? Round 1. Fight. அதில் தான் ஒன்றுமே இல்லையே. அதான் குப்பை தொட்டியில் போட்டேன். என்கிட்ட கேட்காம ஏன் போட்ட? எனக்கு வேணுங்கிறனால தானே வச்சிருந்தேன். இப்போ என்ன, குப்பை தொட்டியில் தானே இருக்கு, போய் எடுத்துக்கோ. சும்மா காலி டப்பாக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. அது காலி டப்பாவே இருக்கட்டும். என்ன கேட்காம அவன் ஏன் தூக்கி போடணும்? இது மட்டும் இல்ல, எப்பவுமே என்னோட ஒப்பீனியன் அவன் கேட்கறதே இல்ல. கல்யாணமே பண்ணக்கூடாது போல. இவங்க பிரச்சனையே என்ன தெரியுமா? இவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிறாங்க. அன்னைக்கு இப்படித்தான். அன்னைக்கு இப்படித்தானா? இவர் என்ன சாயந்தரம் நாள் விடமாட்டார் போல இருக்கே. அண்ணே அப்படி ஓரமா நிப்பாட்டுங்க. அதாவது சீனியர், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறீங்க. ப்ரோ, ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தீங்களா? நாங்கள் பண்ணலையே. நான் பண்ணேன். நானுடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சு அது முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க போயிட்டு இருங்க. அண்ணே வேமா பண்ண அப்புறம் சீனியர் சொன்னதை மறந்துடாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க இம்ப்ரெஸ் ட்ரை பண்ணுங்க சீனியர். நாளைக்கு பாப்போம், பாய். பிடிச்சத பண்ணவா? என்ன பண்றது? அதுதான் கரெக்ட். இந்த பிடிக்கிறேன். ஹேய், வந்துட்டியா? சரி சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம்.
நல்லா தான்டா போச்சு. அப்போ வந்ததுடா ஒரு ஃபோன் கால். தம்பி அடுத்த வாரம் அம்மா ஊருக்கு வரலான்னு இருக்கேன் தம்பி. நீ என்னது ஊருக்கு வர்றியா?